Hello viewers, this is Indrani Mathematics. நம்ம இப்போ பார்க்க போகிறது chapter number 2 complex number exercise 2.5 sum number 2. For any complex number z1 and z2 such that என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வச்சுட்டு அது ரெண்டுனுடைய மாடுலஸ் வேல்யூ 1ன்னு கொடுத்துட்டாங்க. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நாட் ஈக்குவல் டு -1 வருது. தென் ஷோ தட் z1 plus z2 whole divided by 1 plus z1 z2 is a real number. இந்த நம்பரை ரியல் நம்பர்னு ப்ரூவ் பண்ணணும். இது ஏன் இங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா சப்போஸ் -1 இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ இங்கே -1 வரும்போது 1 - 1 becomes 0. அப்போ டினாமினேட்டர் 0 ஆச்சுன்னா அந்த ஃப்ராக்ஷன் இஸ் நாட் டிஃபைன்ட். அதுக்காக தான் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை புரிஞ்சிட்டிங்கன்னா சரி, இதை எங்கேயும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, இப்போ mod z1 mod z2 equal to 1ங்கிறத யூஸ் பண்ண போகிறேன். சொல்யூஷன் என்ன பண்ணலாம்? modulus of z1 equal to mod z2 is equal to 1. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கோ, mod z1 ஓட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கோ. ஸ்கொயர் பண்ணிட்டிங்கன்னா mod z1 ஸ்கொயர் இஸ் 1. உனக்கு ஃபார்முலா தெரியும், ஞாபகம் இருக்கா? mod z ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு z இன்ட்டு z கான்ஜுகேட். அப்போ இது என்னவா மாறும்? z1 இன்ட்டு z1 கான்ஜுகேட் ஈக்குவல் டு 1. ஸோ விச் இம்ப்ளைஸ் z1 ஈக்குவல் டு 1 by z1 கான்ஜுகேட். இதே மாதிரி z2க்கு பண்ணலாம். mod z2 is equal to 1. ஸோ ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்கொயர் பண்ணதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா z2 இன்ட்டு z2 கான்ஜுகேட் ஈக்குவல் டு 1. ஸோ z2 is equal to சரியா 1 by z2 கான்ஜுகேட். ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்லணும்? இது ரியல்னு சொல்லணும். உனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, ஞாபகம் இருக்கு இல்லையா? z2 z கான்ஜுகேட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் z இஸ் ரியல்னு நம்மளுக்கு தெரியும். புரியுதா? z2 z கான்ஜுகேட் ஈக்குவலாக இருந்தால் z இஸ் ரியல்னு தெரியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ கொடுத்துருக்குற காம்ப்ளெக்ஸ் நம்பரை அப்படியே நான் எடுத்துக்கிறேன். இதுதான் zன்னு ஞாபகம் வச்சுக்கோ. இதையே z கான்ஜுகேட்டு நான் கொண்டு வர போகிறேன். ஓகே, அப்போ தான் எனக்கு கொடுத்துருக்குற காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ரியல்னு எனக்கு தெரியும். ஸோ கொடுத்துருக்குற காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துட்டு இப்போ மேலே கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். மேலே z1ஓட வேல்யூ என்ன தெரியும்? 1 by z1 கான்ஜுகேட்டுன்னு தெரியும். ப்ளஸ் z2ஓட வேல்யூ என்ன தெரியும்? 1 by z2 கான்ஜுகேட் divided by substitute பண்ணிக்கோ டினாமினேட்டர்லையும் 1 plus இது 1 by z1 conjugate, இது 1 by z2 conjugate. So that is equal to இது LCM எடுத்துக்கலாம். z1 conjugate into z2 conjugate LCM எடுத்துட்டிங்கன்னா cross பண்ணுறதான 1 into z2 conjugate plus 1 into z1 conjugate whole divided by z1 conjugate into z2 conjugate தான் என்னோட denominator LCM. அப்போ 1 into this values z1 conjugate into z2 conjugate ஆயிரும். ப்ளஸ் நியூமரேட்டர் வந்து 1. ஏன்னா 1 into 1 is 1. எல்சிஎம் எடுத்தாலும் டினாமினேட்டரும் எல்சிஎம்மும் சேமாக இருக்கிறதுனால அந்த நம்பர் தான் உனக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இங்கே இருக்கிற டினாமினேட்டரையும் இங்கே இருக்கிற டினாமினேட்டர் அப்படியே டைரெக்டாக கேன்சல் பண்ண முடியும் இல்லையா? இதெல்லாம் இன்னொரு ஸ்டெப் தேவையில்லை. டைரெக்டாக நியூமரேட்டரில் இருக்கிற டினாமினேட்டரில் இருக்கிற டினாமினேட்டரும் அதாவது கீழே இருக்கிற ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நியூமரேட்டர் மட்டும் கிடைக்குமா? இங்கேயும் நியூமரேட்டர் மட்டும் கிடைக்கும். ஸோ z2 conjugate plus z1 conjugate divided by z1 conjugate z2 conjugate plus 1. இது மட்டும்தான் உனக்கு இப்போ கிடச்சிருக்கு. இப்போ இதையே ஒரே கான்ஜுகேட்குள்ளே எடுத்துறேன். தனித்தனியாக இருக்குது அடிஷனில். பாருங்கள், இந்த ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ண போகிறேன். z1 conjugate plus z2 conjugateனா z1 plus z2ஓட ஹோல் கான்ஜுகேட். இது அடிஷனில் மட்டும் இல்லை, மல்டிப்ளிகேஷன்லேயும் சரி டிவிஷன்லேயும் சரி நம்மளுக்கு ட்ரூவாக இருக்குது. ஸோ இந்த ரிசல்ட்டை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இன்டூவில் பார்த்துட்டிங்கன்னா z1 z2 ஹோல் கான்ஜுகேட் இஸ் z1 கான்ஜுகேட் z2 கான்ஜுகேட். இங்கே ப்ளஸில் நான் சொல்லிட்டேன். ஓகே, ப்ளஸில் ஒரே கான்ஜுகேட் எடுத்துட்டிங்கன்னா தனித்தனி கான்ஜுகேட். இதே தான் டிவிஷனுக்கும் z1 by z2ஓட ஹோல் கான்ஜுகேட் ஈக்குவல் டு நியூமரேட்டருக்கு தனியாக கான்ஜுகேட், டினாமினேட்டருக்கு தனியாக கான்ஜுகேட். டிவிஷன்லேயும் இது ட்ரூவாக இருக்குது. அடிஷனில் மட்டும் இல்லை, சப்ராக்ஷன்லேயும் 4 ஆப்ரேஷன்லேயும் இது ட்ரூவாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். என்ன பண்ணுறோம்? இங்கே நியூமரேட்டருக்கு ஹோல் கான்ஜுகேட் எடுத்துக்கலாம். கீழே என்ன வரும்? 1 ஃபஸ்ட் எழுதிக்கலாம். ப்ளஸ் இன்டூ தானே இருக்குது, அப்போ ஒரே கான்ஜுகேட்டை நம்ம எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நியூமரேட்டர் காப்பி பண்ணிக்க ஆஸ் இட் இஸ். 1ங்கிறது 1 கான்ஜுகேட்டும் சேம் தான். ஏன்னா எப்பவுமே ரியல் நம்பரில் கான்ஜுகேட் எடுத்திங்கனாலும் கான்ஜுகேட் எடுக்கலினாலும் சேம் மீனிங். காரணம் என்ன? கான்ஜுகேட்னா ஐக்கு பதிலாக -i போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐக்கு கான்ஜுகேட் எடுத்திங்கன்னா -i. 1 plus ஐக்கு கான்ஜுகேட் எடுத்திங்கன்னா ஐ இருக்கிற இடத்துல -i போடுவீங்க. 1 - i. ஐ இருந்தால் -i போடுறதா கான்ஜுகேட். இங்கே 1க்கு கான்ஜுகேட் எடுத்திங்கன்னா இங்கே ஐயே இல்லையா? அப்போ அப்படியே தான் வரும் அந்த நம்பர். தட் இஸ் 1. ஸோ 1 கான்ஜுகேட் இஸ் 1. ஸோ எப்பவுமே ரியல் பார்ட் கான்ஜுகேட் எடுத்திங்கன்னா 1 மட்டும் கிடையாது, 2க்கு கான்ஜுகேட் எடுத்தாலும் 2 தான்.
ஓகே, ஸோ இது ஒன் கான்ஜுகேட்னு எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ ப்ளஸில் இந்த நம்பருக்கு ஒரு கான்ஜுகேட், இங்கே ஒரு கான்ஜுகேட் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஓவரால் ஒரே கான்ஜுகேட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டுனா நியூமரேட்டர் அப்படியே நான் காப்பி பண்ணிட்டு வரேன், எந்த சேஞ்சஸுமே பண்ணல. இப்போ பாருங்கள், நியூமரேட்டரில் ஒரு கான்ஜுகேட் இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு கான்ஜுகேட் இருக்கா. ஸோ இப்போ இந்த டிவிஷன் கோஷன் ரூலை யூஸ் பண்ணோன்னா ஓல் கான்ஜுகேட்னு எடுத்துக்கலாமா. ஸோ Z1 + Z2 டிவைடட் பை 1 + Z1 Z2ஓட ஓல் கான்ஜுகேட். நம்ம இப்போ எங்கே ஆரம்பித்தோம்? உன்னோட கொஸ்டின் கொடுத்துருக்கிறது இதுதான். இதை ஆரம்பித்தோம், உனக்கு என்ன கிடச்சிருக்குது? அதனோட கான்ஜுகேட்டாக எனக்கு கிடச்சிருச்சு. அப்போது ஒரு நம்பர் இருக்குது, காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதுவும் அதனோட கான்ஜுகேட் ஈக்குவல், Z = Z கான்ஜுகேட்னா Z எப்படி தான் இருக்கணும்? ரியலாக இருக்கணும். ஸோ அதே தான் இங்கே இருக்கிற இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அதனோட கான்ஜுகேட் ஈக்குவல் அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் ரியல். தட்ஸ் ஆல்.